Hi students, welcome to CS Opener. This is Bhaskaran. In the session பார்த்தீங்கன்னா 12th computer application practical exercise program CA9 PHP using a for loop. ஸோ இந்த ப்ரோக்ராம் இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஷினை பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ PHP script that calculate the sum and product of the number from 1 to 10 using for loop. ஓகேங்களா, for loop கான்செப்டை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க PHP ஸ்கிரிப்டில். கொடுத்துருக்கிற வேல்யூ 1 to 10. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன் எந்த வேல்யூக்குள்ளனா 1 to 10 இந்த வேல்யூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டரில் எப்படி டைப் பண்ணணும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் எப்படி ஆன் பண்ணணும், அண்ட் தென் ப்ரோக்ராம் எப்படி வந்து சேவ் பண்ணணுன்றதான் இந்த ஒரு 6 ஸ்டெப்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 6 ஸ்டெப்ஸும் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணணும். சேவ் பண்ணுற ஃபைல் மட்டும் டிஃபர் ஆகும், ஃபைல் நேம் மட்டும் டிஃபர் ஆகுன்றதை இங்கே சொல்கிறேன். ஸோ PHP ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ வந்து டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம், PHP டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம PHPயில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோன்னா எப்பயுமே டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து டாலர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டாலர் சம் ஈக்குவல் டு 0ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டாலர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1ன்றதை இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2 வேரியபிள் சம் அண்டு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபார் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் $i ஈக்குவல் டு 1 அண்ட் தென் $i less than or equal to 10ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் $i ++. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபார் லூப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் $sum plus equal to $iன்றது கொடுத்துருக்காங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் $product into ஈக்குவல் $iன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே நடக்கிற இந்த வேல்யூஸ் அண்ட் இங்கே யூஸ் பண்ண இந்த லூப் கண்டிஷனில் நமக்கு என்னென்னலாம் வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் மூலிமா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 கொடுத்துட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், சம்ன்றது கொடுத்துருக்கோம். பிரேக் டேக் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணுறது பிரேக் டேக்ன்றதுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் எக்கோவில் வந்து பார்த்தா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ப்ராடக்ட்ன்றது இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து பார்க்குறோம். அவுட்புட் பொறுத்த வரைக்கும் இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ 1 to 10 வந்து பார்த்தீங்கன்னா 55. ஸோ இந்த 55 எப்படின்றது பிரிண்ட் ஆகுதுன்றதை நம்ம வந்து ப்ரோக்ராமில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தென் ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10க்குள்ளே இந்த வேல்யூஸ் 3628800 இந்த வேல்யூ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா 1 to 10ன்றதை இந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ப்ரோக்ராமிங் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம் 1 by 1. ஸோ 1 to 10ன்றதை எடுத்துருக்காங்க. எதுக்குன்னா சம். ஓகேவா, சம்முக்கு வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 55. இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் அகைன் என்ன அங்கே கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 to 10. ஓகேவா, ஸோ அதுக்கான ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் மல்டிப்ளிகேஷன்றது சொல்லியிருக்காங்க. அப்போ 1 to 10க்குள்ளே இருக்கிற மல்டிப்ளிகேஷன். அப்போ 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 × 9 × 10. ஸோ இதுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3628800. ஸோ இந்த வேல்யூ தான் அவுட்புட்டாக நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபார் லூப்பில் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். PHP ஸ்கிரிப்டை என்ன கான்செப்ட்னா ஃபார் லூப் கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். அண்ட் தென் அவுட்புட் இப்படி தான் வருன்றதை நம்ம சொல்கிறோம். இதை எப்படி ஃபார் லூப்பில் பண்ணுறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இங்கே ப்ரோக்ராமில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோம், சம் ஈக்குவல் டு 0ன்றது கொடுத்துருக்கோம். அடுத்து ப்ராடக்ட் ஓகேங்களா 1ன்றது கொடுத்துருக்கோம். ஃபார் லூப்பில் i ஈக்குவல் டு 1, i less than or equal to 10 அண்ட் i ++. இதுதான்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஃபார் லூப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் டாலர். ஓகேவா, ஸோ ஃபார் $i ஈக்குவல் டு 1 செமிகாலன் $i less than or equal to 10ன்றதை அசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் $i ++.
ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சம்மோட ஓகேவா. ஸோ வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாலர் சம் ஈக்குவல் டு 0. ஓகே, சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டாலர் ப்ராடக்ட் ஓகேவா, ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் லூப்பு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஃபார் I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் ஈக்குவல் 10 அண்டு I ப்ளஸ் ப்ளஸ்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 1ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் இங்கே என்னென்னா ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ கண்டிஷன் இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ஆகிடுச்சு, ட்ரூ ஆகிடுச்சு. கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே ஓகேவா. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிஷன் இங்கே வந்து நமக்கு ட்ரூ ஆச்சுன்னா டாலர் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு டாலர் I ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதை எப்படி நம்ம அசைன் பண்ணணும்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது டாலர் சம் ஈக்குவல் டு டாலர் சம் ப்ளஸ் டாலர் I ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படி தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அசைன் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ டாலர் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு டாலர் ஐன்றதை நம்ம எப்படி அசைன் பண்ணுறோன்னா டாலர் சம் ஈக்குவல் டு டாலர் சம் ப்ளஸ் ஐன்றதை கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்னென்னா ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் சம் ஓகேவா. டாலர் சம்மோட வேல்யூ என்னன்றதை இங்கே பாருங்கள் ஓகேவா. டாலர் சம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0. ஸோ அப்போ 0 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, ஐயோட வேல்யூ நமக்கு இங்கே என்னென்னா 1 ஓகேவா. ஸோ 1ன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நமக்கு சம்மோட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும்னா டாலர் சம் ஈக்குவல் டு நமக்கு 1 ஓகேவா. சம் ஈக்குவல் டு 1ன்றது கிடச்சிச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. அடுத்து என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஓகேவா. ஸோ ப்ராடக்ட் டாலர் ப்ராடக்ட் இன்ட்டு ஈக்குவல் டு டாலர் ஐன்றதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம இதை எப்படி அசைன் பண்ண போகிறோன்னா டாலர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு டாலர் ப்ராடக்ட் இன்ட்டு ஓகேவா. ஸோ இன்ட்டு டாலர் ஐ ஓகேவா. ஸோ டாலர் ஐன்றதை நம்ம கொடுத்துட்டு இப்படி தான் அசைன் பண்ணுறோம் ஓகேவா. சம்முக்கு நம்ம எப்படி பண்ணமோ அதே மெத்தட் தான். ஸோ ஈக்குவல் டு ஸோ ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்கோம் 1 ஓகேவா. ஸோ ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ 1 இன்ட்டு ஐயோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ 1ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராடக்டோட வேல்யூ நமக்கு என்ன இப்போ கிடச்சிருக்குன்னா 1ன்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சம்மோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 1ன்றது கிடச்சிருக்கு. ப்ராடக்டோட வேல்யூ நமக்கு என்ன இங்கே கிடச்சிருக்குன்னா 1ன்றது கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கிடச்சதுக்கு அப்புறம் நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா டாலர் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்றது இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட். ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இது பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட்டுன்றது சொல்கிறேன். இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாலர் ஓகேவா. ஸோ டாலர் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்றது இருக்குது. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இங்கே இருக்குன்னா ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 ஓகேவா. ஸோ அப்போ 1 ப்ளஸ் ப்ளஸ் ஓகேவா. இது எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா 1 + 1 ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 2. ஸோ அப்போது இப்போ நமக்கு ஐயோட வேல்யூ என்ன இன்க்ரிமெண்ட் ஆகிக்குதுன்னா டாலர் ஐ ஈக்குவல் டு 2 ஓகேவா. ஸோ ஐயோட வேல்யூ இதுக்கு முன்னாடி இங்கே ஃபார் லூப்பில் இங்கே என்ன இருந்திருக்கும்னா ஃபார் லூப்பில் 1 இருந்திருக்கும். இப்போ கண்டிஷன் இங்கே ட்ரூவாச்சு. ட்ரூ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஐயோட வேல்யூ இப்போ என்ன மாறி இருக்குன்னா 2வாக மாறி இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னா இங்கே 2ன்றது இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ அகைன் ஃபார் லூப்பில் த சேம் கான்செப்ட் இந்த ஸ்டெப்பை நம்ம அகைன் என்ன பண்ணுறோம் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே ஃபார் ஐன்னு இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா ஃபார் 2ன்றது இருக்கும், ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் 2ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கொடுக்கும்போது நமக்கு என்னென்னா ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2
2 less than or equal to 10. ஓகே 2 less than or equal to 10 கண்டிஷன் நமக்கு என்ன ஆகுது கண்டிஷன் ட்ரூ ஆச்சு கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சம் ப்ளஸ் ஐன்றது பார்த்தோமா த சேம் அதே ஸ்டெப்ஸ் தான் வந்து இங்கே நமக்கு ஃபாலோ ஆகும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ சம்மை வந்து நம்ம எப்படி அசைன் பண்ணணுன்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாலர் சம் ஈக்குவல் டு டாலர் சம் ப்ளஸ் டாலர் ஐ ஓகேவா ஸோ இதை தான் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் இப்படி தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் இருக்கும் இப்போ சம்மோட வேல்யூ என்னன்றது பார்ப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு சம்மோட வேல்யூ இங்கே என்ன இருக்கணும்னா 0ன்றது இருக்கும் ப்ராடக்ட் வேல்யூ 1ன்னு இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஐயோட வேல்யூவில் என்ன நமக்கு சம் கிடச்சிதுன்னா 1ன்றது இங்கே கிடச்சிருக்கும் ஓகேவா சம்மோட வேல்யூ நமக்கு என்னென்னா 1ன்றது இருக்கும் ப்ராடக்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1ன்றது இருக்கும் ஸோ அப்போ இங்கே என்னென்னா நமக்கு சம்மோட வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டாலரோட வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிருக்கு 2ன்றது இருக்குது ஓகேவா ஐயோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2ன்னு இருக்குது ஸோ அப்போ சம்மோட வேல்யூ இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா சம் ஈக்குவல் டு 1 + 2 3 ஓகேவா 3ன்றது சம்மோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு அடுத்து வந்து ப்ராடக்ட்டுக்கும் சேம் அதே தான் ஓகேவா நம்ம என்ன கொடுத்துறோம் டாலர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு டாலர் ப்ராடக்ட் இன்ட்டு டாலர் ஐன்றதை நம்ம கொடுத்தாச்சு இப்போ ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 தான் ஓகேவா ஸோ ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேல்யூ நமக்கு என்ன இங்கே கிடச்சிருக்குன்னா 1ன்றது இங்கே கிடச்சிருக்கும் ஓகேவா ஸோ 1ன்றது கொடுத்தாச்சு அடுத்தது இன்ட்டு ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 ஓகேவா ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராடக்டோட வேல்யூ என்ன கிடைக்கும் 2ன்றது நமக்கு கிடைக்கும் ஸோ ப்ராடக்ட் ஈக்குவல் டு 2ன்றது நமக்கு கிடைக்கும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுது ஓகேவா ஸோ இன்க்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 2 ++ ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம I++ பார்த்தோம் ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்தோம் இன்க்ரிமெண்ட்டில் ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 ++ 2ன்றது வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்னன்னா 2++ அப்போ 2++னும் போது என்னன்னா 2 + 1 ஓகேவா ஸோ ஐயோட வேல்யூ இப்போ என்ன வரும்னா டாலர் I ஈக்குவல் டு 3 ஓகேவா I ஈக்குவல் டு 3ன்றது நமக்கு கிடச்சிருக்கும் ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் கண்டிஷனை செக் பண்ணுறோம் ஸோ சேம் ஃபார் லூப் போகிறோம் ஃபார் லூப்பில் இப்போ ஐயோட வேல்யூ என்ன மாதிரி இருக்குன்னா 3ன்றது இருக்கும் கண்டிஷனை செக் பண்ணும் பாருங்கள் ஸோ 3 less than or equal to 10 ஓகேவா கண்டிஷன் ஆகிடுச்சு ட்ரூன்னு ஆகிடுச்சு ஓகேவா ஸோ கண்டிஷன் இப்போது ட்ரூன்னு ஆகிடுச்சு ட்ரூ ஆன உடனே சம் அண்டு ப்ராடக்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஓகேவா அதை சேம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் ஓகேவா இப்போ சம்மோட வேல்யூ போன தடவை வந்து பார்த்திங்கன்னா சம்மோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3ன்னு கிடச்சிருக்கும் ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னா 2ன்றது கிடச்சிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்கள் சம்மோட வேல்யூ ஸோ ஈக்குவல் நான் இங்கே ஷார்ட்டாகவே போட்டுறேன் ஓகேவா ஸோ ஈக்குவல் சம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா +3 ஓகேவா ஸோ ஐயோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே 3ன்னு இருக்கும் ஸோ அப்போ 3 ஸோ அப்போது சம்மோட வேல்யூ என்ன கிடைக்கும் டாலர் சம் ஈக்குவல் டு 6 ஓகேவா சம்மோட வேல்யூ இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கு 6ன்றது கிடச்சிருக்கு ஸோ சேம் ப்ராடக்ட் வாங்க ப்ராடக்ட் பார்ப்போம் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு போன தடவை ப்ராடக்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிடச்சிருக்கும் ஓகேவா ஸோ அப்போ ப்ராடக்ட் வேல்யூ 2 இன்ட்டு ஐயோட வேல்யூ என்ன இருக்குது ஐயோட வேல்யூ 3 ஓகேவா ஸோ ஐயோட வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம் 3ன்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ ப்ராடக்டோட வேல்யூ என்னது PRODUCT ப்ராடக்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 6 2 3s are 6 ஓகேவா ஸோ இப்போ நம்ம பண்ண அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அகைன் என்ன ஆகும் இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகேவா இன்க்ரிமெண்ட் ஆகும் இப்போ 3++ன்றது இங்கே இன்க்ரிமெண்ட் ஆச்சு 2++ன்னு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ன்றது பார்த்தோம்
ஓகேவா. ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ப்ரோக்ராமிங்கில் இப்போ ஒவ்வொரு வேல்யூ இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் நமக்கு என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஃபால்ஸ்னு வரும்போது லூப்பு விட்டு என்ன ஆகும், எக்ஸிட் ஆகிடும். ஸோ அப்போ 1 to 10 ஓகேவா. ஸோ சம் ஆஃப் கேல்குலேட்டில் நமக்கு என்னென்னா 55ன்றது டிஸ்பிளே ஆகும். அதே போல் 1 to 10 ப்ராடக்ட்டில் 1 to 10க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 362,880ன்றது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபைனலாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு என்னது பிரிண்ட் ஆகும். எக்கோவில் இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ்ன்றது 1 to 10 சம்மில் எவ்வளோ வருதுன்றது பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட் லூப்லேருந்து 10th லூப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணோம். 11th லூப் போகும்போது நமக்கு என்னது கண்டிஷன் இங்கே என்ன ஆகிடும், ஃபால்ஸு மாறிடும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 பண்ணுறோம். அப்போ 11 வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக 11 less than or equal to 10ன்னு போகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. லூப் அவுட் என்ன ஆகிடும், எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக நம்ம எடுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ரோக்ராமில் நமக்கு PHP ஓகே, PHP கொடுத்தாச்சு. வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ டாலர் ஓகே, டாலர் சம் ஈக்குவல் டு 0ன்றது கொடுத்துருக்கோம். செமிகோலன் லைனை டெர்மினேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அடுத்தது டாலர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1 செமிகோலன்றது கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப். ஓகேவா. ஸோ ஃபார் லூப் ஃபார் டாலர் I ஈக்குவல் டு 1 செமிகோலன். ஓகே. அடுத்தது டாலர் I less than or equal to என்ன கொடுத்துருக்காங்க, I less than or equal to 10 செமிகோலன். டாலர் I ப்ளஸ் ப்ளஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து கொடுத்துருப்போம். அதுதான் ப்ரோக்ராம்லேயும் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து நம்ம சின்டாக்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பில் எப்பயுமே ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம கர்லி பிரேஸ் வந்து ஓப்பன் பண்ணணும், அதே போல் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோன்னா கர்லி பிரேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு சம். ஓகேவா. ஸோ டாலர் சம் ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ டாலர் ப்ளஸ் ஈக்குவல் டு டாலர் I அசைன்மெண்ட்ஸ் ஆப்ரேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ டாலர் I செமிகோலன்றது கொடுத்துரும். அடுத்தது டாலர் ப்ராடக்ட் இன்ட்டு ஈக்குவல் டு டாலர் ஐன்றதை இங்கே கொடுத்துரும். லைனை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ சம் ப்ளஸ் ஈக்குவல்ன்றது கொடுத்துரும். அடுத்து ப்ராடக்ட்ன்றது கொடுத்துருக்கோம். கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா. கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே நான் ஷார்ட்டாகவே இந்த இடத்துல எழுதுகிறேன், நோட் பண்ணிங்க. கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்கோவில் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. என்னென்னா the number 1 to the sum of numbers 1 to 10. ஓகேவா. ஸோ 1 to 10 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 10ல் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து சம்மை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். டாலர் ஓகேவா. சம்மை டிஃபைன் பண்ணியிருக்கோம். டாலர் சம் கொடுத்துட்டு பிரேக் டேக் BR டேக்கை இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. டபுள் க்ளோஸ் ஆகுது, க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேம் அதே தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறப்ப காப்பி பண்ணிவிட்டு இந்த லைன் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஓகேவா. சம்முக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் 1 to 10 என்று கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட்ன்றதை நான் இங்கே கொடுக்குறேன். இங்கே அங்கே நம்ம வேரியபிள் என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோமோ அதே தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ப்ராடக்ட்ன்றது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஃபைனலாக ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஓகேவா. ப்ரோக்ராமை சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா. ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணலாம். ஸோ டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், டேகை க்ளோஸ் பண்ணியாச்சு, 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே நீங்கள் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ ஓகேவா, ஆல்ஃபபெட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த சேம் அதே தான் இங்கேயும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணுன்றது சொல்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஓகேவா சம் அண்ட் ப்ராடக்ட்ன்றதை கொடுத்தாச்சு அண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுன்றது கொடுத்தாச்சு. இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறது லோக்கல் ஹோஸ்ட் ஓகேவா லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை கொடுத்துருக்கோம். லோக்கல் ஹோஸ்ட் /var.phpன்றதை கொடுத்து என்ட்ரு பண்ணுறோம். பாருங்கள் அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. த சம் ஆஃப் நம்பர் 1 to 10 55ன்றதையும் த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் 1 to 10 3628800ன்றதும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் ஓகேவா. ஸோ இந்த PHP ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நோட்பேட்++லையும் ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் அண்ட் தென் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.